டாக்டர், என் புருஷனுக்கு இப்போ எப்படிங்க இருக்கு? மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணோம். நீங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே பல்ஸ் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருந்துச்சு. சரி, எப்படியும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுவும் நார்மல் ஆகும்னு பார்த்தோம். பட் நோ யூஸ்மா. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவர் தவறிட்டாரு. ஏங்க, ஏங்க எந்திரிங்கங்க. என்னங்க? ஐயோ, ஏங்க வாயை திறந்து பேசுங்கங்க. புள்ள வரல இல்லைங்களே. நான் நம்ம பையன் வந்திருக்காங்க. ஏங்க எந்திரிங்கங்க. ஏங்க. அம்மா அம்மா, இப்போ நீங்கள் அவரை டச் பண்ணாதீங்கம்மா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்ககிட்ட பாடியை ஒப்படைப்போம். என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க காப்பாத்துவீங்கன்னு தானே கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்படி சொல்றீங்களே. சும்மா சாதாரண மயக்கம்ல நினைச்சேன். படுபாவிகளா, குடும்பமே சேர்ந்த அந்த மனுஷனை பாடா படுத்தி இப்படி ஆக்கி போட்டாங்களே. கூட்டிட்டு வந்தப்ப கூட வேலைக்கு போலன்னா அடிச்சுக்கிட்டு கடந்தா. கடைசியில போய் சேர்ந்தோன்னு எப்படி நல்லா மதி நீலி கண்ணீர் வடிக்கிறா பாரு. சீ. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணியிருக்கோம்மா. நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். என் புருஷனுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த ஆளுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அந்த ஆளுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேங்க. யார் வீட்டு பஞ்சாயத்துக்கு போகல, யார் வீட்டு இதுக்கு நான் போகலைங்க. ஏங்க, என்னங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேங்க. எந்த தப்பும் இனிமே பண்ண மாட்டேங்க. என்னங்க, என்னங்க, எந்திரிங்க. இங்க பாருங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது செத்த மாதிரியே இல்ல. போய் சொல்லாதீங்க, நடிக்காதீங்க. எந்திரிங்க. டேய், உங்க அப்பா செத்துட்டான்டா. இப்ப கூட எப்பறம் ஒதுங்கி நிக்கிற? வாடா, வந்து நில்லுன்னு பாரு. இல்லை இல்லை இல்லை. இல்லடா இல்ல. உங்க அப்பா நிஜமாவே இல்லடா. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பல்ல, எங்க அப்பா செத்தாதான்டா எனக்கு நிம்மதின்னு. இப்ப அந்த மனுஷன் போயிட்டாருடா. நீ நிம்மதியா இருப்படா. டேய், டேய். என்னங்க, எந்திரிங்க. இங்க பாருங்க, உங்க சரோசம் உங்களுக்காகவே இருக்கேங்க. ஏங்க, இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. ஏங்க, என்னை விட்டு போயிடாதீங்கங்க. எங்க உங்களை விட்டு எனக்கு யாருங்க இருக்கா? ஐயோ ஆண்டவனே, இப்படியா போகணும்? அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, நான் உயிரோட இருக்கும்போது எனக்கு அருமை தெரியாது, போனோன்னு தான் யாருமே உனக்கு தெரியும்னு சொன்னீங்களே. இப்படி போயிட்டீங்களேங்க. இது போக வேண்டிய வயசா? அல்பாயுசுல போயிட்டீங்களேங்க. உடம்பு செல்லுன்னு கூட ஒரு நாள் ஓய்வெடுக்காத மனுஷன் வேலைன்னு மாத்திரையை போட்டுட்டு கூட ஓடுவீங்களே. இன்னைக்கு ஒண்ணும் பேசாம அமைதியா படுத்து கிடக்குறீங்களே. ஏங்க, இங்க பாருங்க. என்னங்க, எந்திரிங்க. தம்பி, அவங்க இப்போ வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாங்கள் அனுப்பி வைப்போம் பாடியை. சரிங்களா? சரிங்க டாக்டர். அம்மா, டாக்டர் வெளியே இருக்க சொல்றாங்கம்மா. வாங்கம்மா. அம்மா, வாம்மா வெளியே. நான் வர மாட்டேன். என் புருஷனை விட்டு நான் வர மாட்டேன். எங்கேயும் வர மாட்டேன். ஏங்க இங்க வருங்கங்க. ஏங்க, யாரோ என்னென்னமோ சொல்றாங்கங்க. நீங்க அப்படிலாம் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காலத்துக்கு இந்த குடும்பம்னு குடும்பத்துக்காகவே உழைச்ச மனுஷன். அப்படியெல்லாம் இந்த குடும்பத்தெல்லாம் அனாமத்தை விட்டுட்டு நீங்க போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். வேண்டாங்க, இங்க வேண்டாங்க, நம்ம வீட்டுக்கு போவோங்க. எந்திரிங்க. ஏங்க, நம்ம வீட்டுக்கு போவோங்க. அண்ணே, வண்டி கட்டுங்கண்ணே, நம்ம வீட்டுக்கு போவோம். என் புருஷனுக்கு ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுக்கம்மா, வெளியே வாமா. நான் வர மாட்டேன். என் புருஷனை விட்டு நீங்க வர மாட்டேன். ஏமா, எங்களுக்கு வருத்தம் தாமா. வாமா, வெளியே வாமா. சொல்றதையும் புரிஞ்சுக்கோ. வா, வெளியே வா. நான் வர மாட்டேன். என் புருஷனை விட்டு நான் வர மாட்டேன். இதை விடுங்க. என்னங்க, நான் வர மாட்டேன். என் புருஷனை விட்டு நான் வர மாட்டேன். ஏங்க, வாங்க போவோம். எங்க வீட்டுக்கு போவோங்க. வாமா, வா. என்னங்க கூட்டிட்டு போறாங்கங்க. வந்துருங்க போவாங்க. நான் போக மாட்டேன். உங்களை விட்டு. வந்துருங்க. நம்ம போயிருவோம் நம்ம வீட்டுக்கு. இந்த
படத்துல ஒரு பாட்டு வரும், தங்கச்சி பாட்டு. உங்க அண்ணன் இதை பார்த்தோனையும் அப்படியே சவுண்ட் வச்சிருவான் உடனே. ஆமா ஆமா, காது கிளியும். அதுவும் அந்த தங்கச்சி பாட்டு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா போதும், ஐயோ என் வாழ்க்கை நீ தானேன்னு என்னமோ ஒரு பாட்டு, அதெல்லாம் வந்துச்சுன்னு வையி, அப்பா பாப்பா பாப்பா சவுண்ட் ஸ்பீக்கர் கிளியும். நானும் தான் அண்ணன் தம்பிங்களோட பிறந்திருக்கேன், எவனும் இந்த மாதிரிலாம் இல்லை. கல்யாணம் கட்டி கொடுத்தோனையும் தங்கச்சி அனுப்பி விட்டாச்சா போதுண்டா, செய்முறை செஞ்சாச்சா போதுண்டான்னு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டில் மட்டும்தான் எவ்வளவு செஞ்சாலும் தங்கச்சிக்கு மட்டும் பத்தாம போயிடுமோன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டில் மட்டும்தான். அண்ணி ஏன் அண்ணி அப்படி என்னதான் இருக்குதோ தெரியல, அப்படின்னு அதிசயமான அண்ணன் தங்கச்சி வானத்துல இருந்து குதிச்ச தங்கச்சின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ணன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், எதுனாலும் தங்கச்சிக்குன்னு எனக்கு விட்டு கொடுத்துரும், எதுவுமே அதை ஆசைப்பட்டு கூட செஞ்சுக்காது. அவன் பிறந்ததுல இருந்து நானும் உங்க அப்பனும் உன்னை வளர்த்ததை விட அவன் தான் உன்னை பக்கத்துல இருந்து வச்சு வளர்த்தது தெரியுமா? சின்ன வயசுல காட்டுல இலை எடுக்க போகணும், வீடு வாசல் இல்லை, அம்புட்டு கஷ்டம். வரும் ஓட்டை குடிசையில தான் இருந்தோம். மழை நேரத்துல எல்லாம் உள்ளுக்குள்ள ஒழுகும். அந்த நேரத்துல பிள்ளைங்களுக்கு பசி ஆத்தணுமேனு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். இந்த உங்க அப்பாவும் அங்கங்கன்னு வேலைக்கு போயிடுவாரு. அப்ப இவன் தான் தம்பி தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கணும்டா அப்படின்னு சொல்லி வளர்த்ததுனால அவன் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் தங்கச்சிக்குன்னா ஒரு உயிர். அவனுக்கு எப்படின்னா பிள்ளை யாருன்னு கேட்டா அவன் தங்கச்சின்னு தான் சொல்லுவான். அப்பயே அந்த மாதிரி. உண்மையை சொல்ல போனா அண்ணன்னு கிடைச்சா உங்க அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் தான் கிடைக்கணும். இப்ப கூட பாருங்க, கடன் வாங்கியாவது செஞ்சு போடுவாரு உங்க அண்ணன் உனக்கு. அந்த நன்றியை என்னைக்கு மறக்காம இருக்கணும், அவதான் தங்கச்சி. அண்ணி நிஜமா சொல்ல போனா இன்ன வரைக்கும் என் அண்ணன் இம்பிட்டு செய்யுது, அதெல்லாம் நினைச்சு நானும் என் புருஷனும் பெருமைப்பட்டிருக்கோம். அதை என்னைக்குமே மறக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ கூட இவ்வளோ கஷ்டம், வீடு வாசல் இல்லாமல் இங்கே வந்து உக்காந்துருக்கோம். இப்போ கூட என் அண்ணன் என்னை தங்கமாக தாங்குது. ஒவ்வொருத்தர் காசு பணம் இருந்தால் தான் கூட பிறந்த தங்கச்சி கூட வீட்டுக்கு வந்தால் மதிப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் எதுவுமே இல்லைனாலும் கூட பிறந்த தங்கச்சி மாப்பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தால் மதித்து அவங்கள பார்த்து அரவணைச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் நான் கொடுத்து வச்சவன் தான் சொல்லணும். அதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். என் புருஷன் சொல்லுவார், உப்பிட்டவரே உள்ளளவும் நினைக்கணும். நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் யார் கூட வந்து நின்னாங்களோ அவங்கள நம்ம வாழ்க்கையில் எந்த மூளைக்கு போனாலும் மறக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தான் நாங்கள் இப்பயும் இருக்கோம், எப்பயுமே அப்படி தான் இருப்போம். அதுக்குன்னு இல்லைம்மா, வா நாத்தனாருங்கள்லாம் அப்படி மாறிட்டாளுகளே, நீ எப்படி செஞ்சிருப்ப எம்பிட்டு பண்ணியிருப்ப, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மறந்து மாறிட்டாங்களே, அதனால சொன்னேன். என் பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியும் மருமவளே. ஐயோ அத்தை நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலை. இல்லை நீங்கள் சொல்கிறது சரிதான். அந்த மாதிரி நன்றி கெட்டத்தனமாக என்றைக்குமே நடந்துக்க கூடாதுன்னு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். கூட பிறந்தவன் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அது கூட பிறந்த ஒரு அண்ணன்ற காரணத்துக்காக பண்ணலாம். ஆனால் வீட்டுக்கு வர அண்ணி அதெல்லாம் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் மொத்த நகையை அந்த குடும்பத்துக்காக கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் 1000 கஷ்டம் மனசுக்குள்ளே வேதனை பட்டாலும் அத்தனை கடங்காரட்ட பேச்சு வாங்கினாலும் வீட்டில் அவங்களுக்கு எந்த குறையும் வச்சதில்லை. ஆனால் அவங்க அதெல்லாம் மறந்து இப்படி இருப்பாங்கன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி நன்றி கெட்டத்தனமாக என்றைக்குமே நான் நடந்துக்க மாட்டேன் அண்ணி, அது என்றைக்கும் நான் நடந்துக்க மாட்டேன். காவியா சொல்லுங்க அத்தை. இப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்க போறியா? துணியெல்லாம் அங்கே அத்தனையும் மாற்றி போட்டு வச்சிருக்கே, யார் துவைப்பா? நீ தான் அதெல்லாம் துவைக்கணும். அத்தை நான் துவைச்சு போடுறேன் அத்தை. இங்கே பாரு, உங்கள் வீடு மாதிரின்னு இங்கே உக்காந்துட்டு இருக்க முடியாது. பாத்திரம் மண்டெல்லாம் கிடக்குது, எல்லாம் கழுவி போடணும். நான் ஒத்தால பிள்ளையும் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியாது. சரிங்க அத்தை. உங்கள் மாமா வந்தால் வாழ்னு கத்துவாரு, இன்னும் அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு. எனக்கு என்ன 10 கையா இருக்குது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறதுக்கு. நானும் இதை செய்வேனா அதை செய்வேனா? துணி வேற ஊறுப்பட்டது கிடக்குது, நான் அதை துவைச்சு போடுவேனா இல்லை ஒன்னோடது துவைச்சு போடுவேனா? நீ குளிக்கிறதையாவது நீ எல்லாம் துவைச்சு போடலாம்ல, அதை கூட சொல்லணுமா? நீ என்ன சின்ன பிள்ளையா? பெரிய பிள்ளை தானே. உங்க அம்மா என்னத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு? அத்தை நான் துவைச்சு போட்டுறேங்க அத்தை. நான் வேற அங்கே துணியெல்லாம் வேற துவைச்சிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேற அலசணும் வைக்கணும்னு என்னென்ன தான் பண்ண முடியும்? கூட மாட ஒரு ஒத்தாசை பண்ணலாம்ல. சரிங்க அத்தை, நான் தான் வரேங்க அத்தை. இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. வீடு வாசலாம் கூட்டி விடு, அங்கே துணியெல்லாம் கசக்கி போடுறேன், வந்து அலசி போட்டுட்டு அங்கே பாத்திரம்லாம் கிடக்கு அதெல்லாம் கழுவி போடு. சரிங்க. பாப்பா எவ்வளோ வேலை நம்மளும் செய்கிறது. காலையிலேருந்து மாடாட்டம் உழைக்கிறோம், இந்த வேலை அந்த வேலைன்னு. கொஞ்சம் கூட யாரும் ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதில் வேற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவது இந்த ஆள். இதுக்குன்னு ஆக்கி போட்டு வடித்து எல்லாம் பண்ணணும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட நிம்மதியாக ஒரு வேலையும் செய்யாமல் ஜாலியாக இருந்துட்டு வரலாம். அதுக்கும் போடாமல் பண்ணிவிட்டாங்க. எங்கள் அம்மா இருந்தால் இப்படி சொல்லுமா? எங்கள் அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கும். படிக்கிற பிள்ளை நீ வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாது, கம்மனை இரு, நீ ஒரு மூலையில் உட்காந்து படித்தா மட்டும் போதும் அப்படின்னும்.
அம்மாவுக்கும் அடுத்தவங்களுக்குள்ள வித்தியாசம் இதுதானு நல்லா புரியுது இப்போ. வந்த அன்னைக்கு எவ்வளோ அன்பாக பேசினாங்க இந்த அத்தை, இப்போ மூஞ்சில் சிடு சிடுன்னு காட்டுறாங்க. ஏ காவியா, எவ்வளோ நேரம் வாசலெல்லாம் கூட்டணும், வீடை கூட்டிவிட்டு அப்படியே எல்லாம் அள்ளி போடு டக்குன்னு, மழைகளை வந்துட போகுது. ஆ சரிங்க அத்தை. மழை வர்றதுக்குள்ளே துணியெல்லாம் அழிச்சு போட்டு எல்லாம் காய வச்சாதான் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. டிவியில் வேற மழை இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. வா வரசா. ஆ வாரேன். நீங்க புள்ள நினைப்பாவே இருக்குங்க. ஒரு வாட்டி பிள்ளைக்கு ஒரு போன் போட்டு கொடுங்க, ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். எப்படி இருக்காளோ என்னவோன்னு தெரியல. உன் புள்ள அங்கே நல்லா தான் இருப்பா. அவன் என்னத்த போய் கஷ்டமாப்படுத்த போகிறாங்க? வீட்டில் தின்னுபிட்டு இருக்கிறதுக்கு என்ன வலிக்குது? இல்லைங்க, என்ன இருந்தாலும் புள்ள அடுத்த வீட்டுல இருக்கிறது எனக்கு அசிங்கம் இல்லையா? அது அசிங்கம்னா உன் புள்ள இங்கேருந்து பண்ணாலே நமக்கு தெரியாம அது பேர் என்னது? ஏதாவது தப்பு தண்டாதான் ஆகி இழுத்து போயிட்டான்னு வையி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அசிங்கத்தை பார்த்தா அப்புறம் அந்த அசிங்கம் காலம் முழு எங்கேயும் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணி போடுவாங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இது நம்ம புள்ளைங்க, நம்ம புள்ள மேல நம்பிக்கை வைக்காம வேற யாருமே நம்பிக்கை வை. இப்போ அவளை இங்கே கூட்டிக்கிட்டு வரணும், அவன் கூட போகணும். அதுக்கு தானே இப்போ நீ ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. ஏதோ சொந்த மந்த வீட்டுக்கு ஏதோ லீவு நாள்ல போனா கூட பிரச்சனை இல்லை, பிரச்சனைன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கோம். அதாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் அவளை திட்டுறதே தான் உனக்கு வேலையா? ஏக்கா நீ வேற, எனக்கு என்ன இவளை திட்டணும்னு ஆசையா? எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க. புள்ள பண்ண தப்புக்கு ஆத்தா என்ன பண்ணுவா? நூலை பொழைச்சாலும் அம்மா போல புள்ள, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏன் அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் புள்ள நல்லா வேலை வெட்டிக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அவன் நல்ல பேர் எடுத்தானா அது ஏன் புள்ளன்னு மாறு தட்டிக்கிட்டு சொல்லிக்குவீங்க. அதுவே புள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானா உடனே அது பொம்பளை வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்க மேல பழிய போடுவீங்க. நல்லா இருக்கப்பா உங்களோட நியாயம். பேசுனா நியாயமா பேசு, என்னமோ நியாயம் இல்லாம பேசாத. என் பிள்ளைய இவன் மட்டும் தான் வளர்க்கணுமா? ஏன் நீ வளர்க்க கூடாதா? நீ வேலை வெட்டிக்கு போகாம பொறுப்பு இல்லாத போது கூட இவ கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தினா, அதெல்லாம் மறந்துட்டியோ? அக்கா அப்படியெல்லாம் வளர்த்தான்னு சொல்றாங்களா, அப்புறம் எதுக்கு அவ தப்பு பண்ணா? ஏன்பா, வீட்டுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு படிக்கிற வயசுல இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றானா முதல்ல பெத்தவங்களோட தப்பு அங்க ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். என்ன தப்பு? முதல்ல இப்படி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க பாரு, இதை பார்த்தாலே வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு வெறுப்பு தான் வரும் பெத்தவங்க மேல. என்னடா இது, எப்ப பார்த்தாலும் பெத்தவங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குறாங்களே, இப்படிடா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வந்தா என்ன ஆகும்? சி, யாராவது நம்ம மேல பாசம் கட்ட மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்களான்னு ஒரு ஆசை பாசம் வரும். அந்த நேரத்துல என்ன பண்ண தோணும்? ஒரு பையன் நம்ம கிட்ட ஆசையா பேசுறான், பாசமா பேசுறான்னா அவன் மேல நமக்கு விருப்பம்ன்றது ஒண்ணு வரும். அதனால தான் முக்காவாசி பிள்ளைங்க தப்பு பண்றதே. ஒரு சில பிள்ளைங்க பெத்தவங்க எம்பிட்டு செஞ்சாலும் அவங்கள ஏமாத்தி கொஞ்சம் தப்பு பண்றதெல்லாம் கொஞ்சம் கொழுப்பெடுத்து பண்றது. அதனால முதல்ல நீங்க 2 பேரும் ஒழுங்கா நடந்துக்கங்க, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய குத்தம் சொல்லலாம் வைக்கலாம். முதல்ல நீங்க 2 பேருமே கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க, அப்புறம் அவளை குத்தம் சொல்லி என்ன பண்றது? இப்பயாவது உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை அப்பான்னு சொல்லி பேசுடா. எப்ப பார்த்தாலும் அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேடா. இனி இந்த ஆளு இனி வர போறது இல்ல. இப்பயாவது உங்க அப்பா அப்பான்னு சொல்லி பேச மாட்டியாடா? உங்க அப்பாவுக்கு எத்தனை நாள் ஆசை ஏக்கம் தெரியுமா? நம்ம பையன் நம்மள அப்பான்னு கூப்பிட மாட்டானா, 4 பேர் மதிக்காம வாழ மாட்டானான்னு அம்பிட்டு ஆசைப்பட்ட மனுஷன்டா. இன்னைக்கு பாருடா எப்படி இருக்காருன்னு. டேய், வாய் திறந்து பேசுடா. வாயில கொழுக்கட்டையா இருக்கு. அப்பாவை கூப்பிட்டா என்ன குழந்தை போயிடுவேன். என்னங்க வீட்டுல இருந்து வரும்போது கூட உங்களை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கூட்டிட்டு வரும்போது கூட நான் இந்த மாதிரி நடக்கும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கலங்க. ஏதோ சின்ன உடம்பு முடியாததான் போல இருக்குன்னு நினைச்சேன். கடைசியில் இப்படி எங்களை ஒரே தான் விட்டுட்டு போறதுக்கு தானே இப்பதான் புரியுது. என்னங்க இந்த மாதிரி கூட்டிட்டு போறோம், ஊர்ல வீட்டுல பண்டை எல்லாம் போடணும் வைக்கணும். சரி, நம்ம பயலுக்கு போடுவோம். சரி ஃபோன் பண்ணி தாரேன், ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு சித்தப்பு.
கழுத கட்ட குட்டிச்சவர் வீட்டில் தான் இருக்கே, என்னன்னு சொல்லு. ஐயா இந்த சங்கர் இருக்கா அப்படி இல்ல எந்த சங்கரு? அதான் அந்த ஊரும்பு சரோசா இருக்கான்ல அந்த வாயடி அவன் புருஷனாயா உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தோம் தவறிட்டாரியா அதான் அங்க பந்தக்கால் போடணும் ஊர்ல 4 பேத்துக்கு சொல்லணும் வைக்கணும் அதையா போன் போட்டேன் யாருக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிடுறியா ஐயோ, எப்போ? கூட்டிட்டு வந்தோயா இப்பதான் அட கடவுளே, நல்ல மனுஷனாச்சே, நியாயமான மனுஷன். ச்சே, ஐயோ, நல்லவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமையா? அவையா அந்த மனுஷன் முடிஞ்சு போனோனையும் குடும்பமே நொறுங்கி போய் நிக்குது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க சரியா வைக்கிறேன் சரி சித்தப்பு, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிடுறேன். யாருப்பா அதான் அந்த சங்கர் இருக்காருல்ல, எந்த சங்கரு அதான் சரோசா, நம்ம பிள்ளைகிட்ட கூட பழனான இந்த பையன் ஆமா சங்கரனே அவருக்கு என்ன தவறிட்டாராங்கா. என்னது தவறிட்டாரா என்னப்பா சொல்ற நல்ல மனுஷமா நல்லா இருந்தாரே நேத்து கூட காலையில பார்த்தேனே என்னன்னு தெரியல, காலையில உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்களாம். எங்க சித்தப்பா அங்கதான் இருப்பாரு போல இருக்கு. அதான் இப்போ கூட்டிட்டு வரேன்ப்பா, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு ஊராட்ட சொல்லின்னு. அதான் பந்த போடணும், ஆளுக்கு எல்லாம் கூப்பிடணும், அதுக்கு தான். ஐயோ ஆண்டவனே அட கடவுளே 8 நாளைக்கு முன்னாடி தான் அவ கோவில்ல வச்சு அங்க பத்திரகாளி கோயில்ல சத்தியெல்லாம் பண்ணா நான் எந்த தப்பு பண்ணல வைக்கலன்னு என்னது அவங்க வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைன்னு இப்ப என்ன இப்படி ஆயிப்போச்சு நல்ல மனுஷன் வாழ்ற காலத்துல ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத மனுஷனாச்சே இப்படியா போய் சேரணும் அட கடவுளே. சரி, எனக்குமே கேட்டோன்னே ரொம்ப சங்கட்டமா போச்சுக்கா. சி, யார் யாருக்கு எந்த நேரத்துல எப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நேத்து காலையில இருந்த மனுஷன் இப்ப இல்லையா ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலையா. சரிக்கா, நான் போய் ஊர் தலைவர் வீட்டுல சொல்லிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். சரிப்பா இப்போ நானும் ஊரார்கிட்ட எல்லாம் சொல்லி அங்க வாரோம் எப்ப கூட்டிக்கிட்டு வராங்களாமா. அநேகமா இப்ப கிளம்பிட்டாங்க போல இருக்கு, எல்லாம் வருவாங்க. ஓ சரிப்பா நீங்க முன்ன போங்க நாங்க வாரோம். ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மனுஷன் யாருக்கிட்டையும் தப்பா கூட ஒரு வார்த்தை பேசினதில்லை அப்படியே பொசுக்குன்னு தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு இருக்கிற மனுஷன் எப்படி இப்படி ஆயிருக்கும் அட கடவுளே. அதுதான்க்கா குடி கிடின்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்படி இருந்தும் பாருங்க எப்படின்னு. இந்த சரோஜா அந்த ஆட்டம் ஆடுவா இப்ப என்ன ஆடி என்ன பிரயோஜனம் அம்புட்டி சம்பாரிச்சு கொடுத்த மனுஷன் இன்னைக்கு இல்ல உயிரோட. சி ஏமா அங்க ஊருக்கு எல்லாத்துக்கும் போன் போட்டு சொல்லியாச்சுமா இனி ஊருக்கு கூட்டிட்டு போறதுதான். ஐயோ ஆண்டவனே நான் கூட்டிட்டு வரும்போது கூட உயிரோட இருந்தீங்களேங்க இப்படியா போகணும். ஐயோ ஆண்டவனே நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு எப்படி ஒரு சோதனை என்னங்க என்னை விட்டு போயிடாதீங்க. எம்மா இருக்க ரொம்ப இதாயிடுமா அதனால கூட்டிட்டு போகணுமா வண்டியில ஏத்தணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிங்களா நவருங்க. ஐயோ நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல.